கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்தார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா திரும்பிய பிறகு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அவரது தந்தை அபூ சுஃப்யான் அமைதி பேச்சுவார்த்தைக்காக மதீனா வந்திருந்தார். அப்போது நடந்த ஒரு சம்பவம் அவருடைய உறுதியை வெளிப்படுத்துகிறது. அபூ சுஃப்யான் தன் மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்குச் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரும் விரிப்பில் அமர முயன்றார். உடனடியாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தையின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அந்த விரிப்பை மடித்துவிட்டார். அபூ சுஃப்யான், ஓ மகளே, இந்த விரிப்பை விட நான் பெரியவனா அல்லது நான் இந்த விரிப்பை விடச் சிறியவனா என்று கேட்டார். அதற்கு அவர், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரும் விரிப்பு. இணைவைப்பாளரான நீங்கள் அதில் அமர்வதற்கு தகுதியற்றவர் என்று பதிலளித்தார். தன் மகள் தான் எதிரியாக பார்க்கும் ஒருவரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பிற்கு அதிக மதிப்பு கொடுத்து தன்னை ஒரு தீட்டுப்பட்டவனாக இணைவைப்பாளனாக ஒதுக்கி வைத்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மகள் தன்னுடைய குடும்ப கலாச்சாரத்தையும் மதத்தையும் முழுவதுமாக விட்டுவிட்டு ஒரு புதிய மதத்திற்கு இஸ்லாத்திற்கு முழுமையாக மாறிவிட்டதைக் கண்டு ஏற்பட்ட ஏமாற்றமும் மனவேதனையும் கோபமாக வெளிப்பட்டது. அபூ சுஃப்யான், மகளே, உனக்குப் பிறகு உனக்கு கெடுதல் நேர்ந்துவிட்டது, நீ கெட்டுவிட்டாய் என்று கோபமாக கூறிவிட்டுச் சென்றார். உம்மு ஹபீபா ரலி அவர்கள் தன் நம்பிக்கைக்கு முன்னால் உலகின் எந்த உறவையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெரிதாக கருதவில்லை. இஸ்லாத்திற்காக தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்து தனித்து நின்று இறுதியில் நம்பிக்கையின் அன்னை என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்றார். பின்னர் அபூ சுஃப்யான் இஸ்லாத்தை ஏற்றார். அபூ சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவியது இந்தச் சம்பவத்திற்கு சில காலம் கழித்து இஸ்லாமிய இராணுவம் மக்காவை நோக்கி வந்தபோது, அதாவது மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஆகும். அகமது தன் அம்மாவிடம் அப்போது தன் மகளின் செயல் எவ்வளவு சரியானது என்பதை அவர் உணர்ந்திருப்பார் அல்லவா? அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர் மிகச் சிறந்தவர் ஆகிவிடுகிறார். இந்தச் சலுகையை அல்லாஹ் எனக்கும் என் தாய்க்கும் அளித்திருக்கிறான். அதற்காக நாம் தினமும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அம்மா, இன்று நான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின்